வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு குரு சனி. குரு முற்றிலும் சுபரிலும் சுபர். குருவை பத்தி நம்ம தேவையான விளக்கங்கள் நிறைய நம்ம சேனல்ல இருக்கு, போய் பார்க்காதவங்க பாருங்க. குருவுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி சனி பகவான், இவரை பத்தியும் எல்லாருக்குமே தெரியும். சனி பகவான் கர்ம காரகன், ஆயுள் காரகன் இல்லைங்களா? நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்த்து கரைப்பவர் சனி பகவான். நம்மளோட ஆயுளுக்கு சொந்தக்காரர். ஆயுள் உடனே முடிவதில்லை இல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தானே முடியும். சனியோட கான்செப்ட் மெதுவாக செல்பவர், சைனேச்சரன் அப்படின்னு சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை இருக்கு. சைனேச்சரன் அப்படியே சனீஸ்வரன் அப்படின்னு பேச்சு வழக்கில் அப்படி ஆனதுதான் இந்த சனீஸ்வரன். சைனேச்சரன்னா என்ன அர்த்தம்? மெதுவாக நகர்பவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆயுள் மெதுவா தான் குறையும் இல்லைங்களா? சோ அதனாலதான் அவரை ஆயுள் காரகன் அப்படிங்கிற பேர் அவருக்கு வந்துச்சு. சோ இப்பேற்பட்ட சனியும் முழு பாக்கியதையை, அதாவது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடமான தனுசு பிளஸ் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடமான மகரம், தொழில் கர்மம் இதை குறிக்கக்கூடிய இடமான மகரம், இந்த ரெண்டும் தர்ம கர்மாதிபதிகளாக, காலச்சக்கரத்துக்கு வருகின்ற தர்ம கர்மாதிபதிகளாக குருவும் சனியும் வர்ணிக்கப்படுகின்றனர் இல்லைங்களா? சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாதகத்துல இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரி பலன்கள் இருக்கும்? பொதுவா குரு சனி ஒரு ஜாதகத்துல இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா பாக்கியதையை, கர்ம வினைகளையை சரியான அளவீடுகள்ல கரைத்து அதனுடைய ஒரு இலக்கை, அதாவது தன் வாழ்க்கைக்கு உண்டான இலக்கை தீர்மானித்தபடி பிளான் பண்ண ஒரு இதுபடி அவங்க போய் அடைவாங்க அப்படிங்கிறது தான் இந்த இணைவு கூறுற ஒரு சூட்சமமான விதி. குரு சனி சேர்ந்திருக்கா, தான் நினைச்ச இலக்க மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உழைச்சு, கடின உழைப்பால உழைச்சு அதுக்குண்டான பாக்கியதையை அனுபவிக்க பிறந்தவர்கள் தான் குரு சனி இணைவு. குரு சனி இணைவை நிறைய அதுல ஒரு மாதிரி பிரம்மகத்தி தோஷம் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப க்ளோஸா போய் குரு இணையும் போதுதான் குரு கெட்டு போயிடுவார் அந்த இடத்துல. அதாவது சனியால குரு அங்க கெட்டு போய் சனி சுபத்துவப்படுத்தப்படுவார். சனியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே வல்லமை குருவுக்கு தான் உண்டு ஃபர்ஸ்ட், சரிங்களா? ஸோ குரு குருவோட சனி இருக்கும் போது அந்த பலன்கள் பாத்தீங்கன்னா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போய் நல்ல உயரத்துக்கு போற நிறைய ஜாதகங்கள்ல நான் பார்த்திருக்கேன். குரு சனி சேர்ந்திருக்க ஜாதகங்கள்லாம் பாத்தீங்கன்னா தொழில மிகச்சிறந்த ஒரு அமைப்பை அவங்க அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அது குரு சனி இணைவாலதான். நிச்சயமா நான் பார்த்த நிறைய ஜாதகங்கள்ல நான் பார்த்திருக்கேன். குரு சனியோட இணைவு இருக்கிற ஜாதகங்கள்ல அவங்க ஆரம்ப காலங்கள்ல கொஞ்சம் போராட்டத்தை சந்திச்சிருந்தாலும் கூட பின் பாதியில ரொம்ப நல்லா இருக்கிற ஜாதகங்கள்ல நான் பார்த்திருக்கேன். குரு சனி எங்கு இணையறாங்க? சனிக்கு நட்பு வீடுகள்ல இணையறாங்களா, குருக்கு நட்பு வீடுகள்ல இணையறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம கணக்குல எடுக்கணும். சனிக்கு நட்பு வீடா இருக்கிற வீட்டுல எல்லாம் சனி பவரா இருப்பாரு, குருக்கு நட்பு வீடா இருக்கிற இடத்துல எல்லாம் குரு பவரா இருப்பாரு. எது எப்படியோ இரண்டு பேரும் ஒரு 10 டிகிரி விலகிற நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா குருவும் கெட மாட்டார், சனியும் அந்த அளவுக்கு இதாக மாட்டார். சனி ஒரு மாதிரி புனிதப்படுத்தப்படுவார் குரு கூட இருக்கும்போது, சரிங்களா? சோ குரு சனி இணைவு நல்ல ஒரு இணைவு தானே தவிர அதுல பிரம்மகத்தி தோஷம் அப்படின்லாம் எதுவும் இல்லை, சரிங்களா?